Everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. லெட்ஸ் மூவ் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸாக பார்க்குறோம் 24,787.65 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 24,800 கால் போட்டு எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் காலும் ஒரு பக்கம் போட்டோம். ஸோ இதில் என்ன லெவல் அப்படின்னா 191.20 அப்படின்றது லைனப் போட போகிறோம். ஸோ அந்த லெவலில் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் நம்மளோட கம்யூனிட்டியில் 9-10க்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டில் நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் இந்த ஒயிட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். ஸோ பிலோவில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கால் ஆப்ஷன் மட்டும்தான் எடுப்போம். நம்ம வந்து புட் ஆப்ஷன் ட்ரேடே எடுக்க மாட்டோம் ஆஸ் பர் அவர் ரூல். ஓகேங்களா? ஸோ ஓகே, கால் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை அடிக்க போகிறோம் அட் ஒயிட் லைன். ஸோ டிபி அப்படின்றது நீங்கள் அடுத்த ஸ்ட்ரைக்கை வச்சு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரல்ஸ் மினிமம் வந்து 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்எல் அப்படின்றது ஒரு 15-20 பாயிண்ட் வைங்க. அது வந்து மோஸ்ட்லி எஸ்எல் வந்து அடிக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு வேறு செட்டப் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கீழே வந்துட்டோம். ஸோ கீழே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியே போகிறது கிடையாது. ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் லாஜிக் ஸோ ரெண்டு சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஹோல்ட் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல சம் பிளேயர்ஸ் வந்து ஒயிட் லைனுக்கு கீழேயே இருக்குது அப்படின்னாலும் யூ கேன் டுக் அ ட்ரேட் அட் எஸ்எல் ஹண்டிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எடுக்கிற என்ட்ரியை இங்கே வந்து எடுக்கலாம் என்ட்ரியை. ஓகேங்களா? ஸோ அது உங்களோட திங்கிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ அடுத்த 2 பார் ட்ரேடு வந்து ஓவர். ஓகேங்களா? 40 பாயிண்ட்ஸ் 45 பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது நமக்கு டைம் என்ன அப்படின்னா 10 மணி. 10 மணிக்கு முன்னாடி ட்ரேடே முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 50 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு லாட்டுக்கு 3500 ரூபா அப்படின்றது ஈஸியாக கிடைச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 24,700 கால் வந்து எடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் டைம் பர்ஃபெக்ட்லி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஹேப்பனிங் அட் எல்லோ லைன். ஓகேங்களா? ஸோ இது இவனோட டிபி. ஸோ இந்த இடத்துல ஆஸ் எ செல்லருக்கு இது வந்து டிபி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பை ஹெனன்ஸ் வந்து பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிகேஷன் தான் இருக்காது. ஸோ க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா என்ட்ரி, இல்லைனா என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்டாக சப்போர்ட் அடிக்கிறோம், இந்த பக்கம் செல் ஆகுது. ஸோ அடுத்த பார் டிபியை வந்து ஹிட். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிவார்டு அப்படின்னா ஒரு 1:4 வந்து ஈஸியாக வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஐ மேடட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து மேடாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரேடு போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடு முடிஞ்சு நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் படி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி இந்த ட்ரேட்லேருந்து நம்ம வந்து வெளியே போயிருக்கணும். ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை பேசுகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9-12 வந்து கொடுத்தாச்சு. ஸோ கேப் அப் நீங்கள் கொடுத்துட்ருக்கு. ஒரு புல் பேக் கொடுத்து என்ன பண்ணணும்னா மேலே தான் போகணும். ஸோ கண்டிப்பாக எஸ்எம்சியோட வியூ வேணும்னா மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த டைமில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே தான் போகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும், சேம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு 9:15 வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பரோட ட்ரேடு. ஸோ 10 மணி எல்லாம் ட்ரேடே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக ஃபஸ்ட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்மளோட ஸ்பாட் சார்ட்டோட சப்போர்ட் அடித்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பர்ஃபெக்டாக டிபி வந்து ஹிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிபி பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸை தான். ஸோ பர்ஃபெக்டாக டிபி பண்ணுறோம். ஸோ இதோட வந்து ட்ரேட் வந்து முடியுது. என்னோட ட்ரேட் அப்படின்றது இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ டைமிங் என்ன அப்படின்னா 10-10 ட்ரேட் வந்து ஓவர்.
ஆஸ் பர் டேட்டா ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ப்ரீமியத்தை பற்றி பேசலாம். ஸோ அனதர் டேட்டா வந்து பார்ப்போம். ஸோ டேட்டா படி கண்டிப்பாக அது ஹையர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா. ஓகேங்களா. ஸோ அப்போது எனக்கு ப்ரீமியத்தில் லாங் கிடைக்குது, ப்ளஸ் டேட்டாவில் லாங் கிடைக்குது, அண்ட் ஆல்சோ எஸ்என்சி லிக்விடிட்டி செட்டப்பில் லாங் கிடைக்குது அப்படின்னா நான் அந்த ட்ரேடை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக நம்ம 25K வரைக்கும் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும். ஸோ 24K வரைக்கும் நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஓகே, இப்போ 24,700 காலில் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சாச்சு. டிபி வந்து ஹிட்டு. ஸோ அடுத்தடுத்த டிபி அப்படின்றது நமக்கு வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே வந்து தெரிஞ்சிடும். அந்தந்த லெவலில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போக வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் வந்து அந்தளவுக்கு அங்கே ரிஜெக்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விஷயம் தெரியும் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அந்த பக்கம் கொடுத்துட்டான். பட் இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா டுக்க சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் அடிக்குது. ஆனால் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுக்குறான். ஸோ நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ரூல்ஸாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் நம்ம என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், மார்க்கெட்டில் என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம பை அடிப்போம்னா அடிக்க மாட்டோம். ஏன்னா க்ரைட்டீரியா வந்து மேட்ச் ஆகாது. ஓகேங்களா. ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஆப்போசிட் மூவ். ஓகே. ஸோ போனோமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலி இன்னொரு லெவல் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து பை கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல பை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் வந்து பை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ மினிமம் டார்கெட் அப்படின்றது ரீசெண்டாக இருக்க இந்த க்ரீனில் வந்து டிபி பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு 15 பாயிண்ட் அப்படின்றத நீங்கள் சிறந்து வைக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ட்ரேட் வந்து முடியுது. ஓகேங்களா. ஸோ 2 ட்ரேட் வந்து பர்ஃபெக்டான ட்ரேட். ஸோ இந்த ரன்னிங் மூமெண்ட்லேயும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஆஸ் பர் அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுதான் வந்து இன்னொரு ட்ரேட்ஸ், சிம்பிளான ட்ரேட்ஸ். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட கமெண்டில் கொடுத்தது. ஸோ 24,800 கால் புட்டுக்கான லெவல். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து லாஜிக்கல் படி இங்கே வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் டிபி ஹிட்டு, 24,700 காலில் டிபி வந்து ஹிட்டு. ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரேட். ஸோ அடுத்து இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன கவர் ஆகும், உங்களோட கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கோர்ஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெக்கார்டட் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்குன்னு ஒரு 2 லைவ் டவுட் கிளியரிங் செஷன் வந்து இருக்கும் ஆஃப்டர் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ அது ரெக்கார்டட் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்டர் கிளாஸ் வந்து எனக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக அட்மினுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஆஃப்டர் 3. ஓகேங்களா. ஸோ ஓகே, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 100% அந்த கோர்ஸ் அப்படின்றது வேல்யூபிளாக தான் இருக்கும். தேங்க்யூ.